அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் படைகளின் கூட்டு தாக்குதலில் கடந்த 28ஆம் தேதி ஈரான் நாட்டின் உச்ச தலைவர் அயதுல்லா அலி கமேனி படுகொலை செய்யப்பட்டார். அதைத் தொடர்ந்து ஐக்கிய அரபு அமீரகம், சவுதி, கத்தார், பஹ்ரைன், குவைத் ஆகிய நாடுகளின் மீது ஈரான் படைகள் தாக்குதல் நடத்தி வருகின்றன. இதற்கு பதிலடியாக ஈரான் மீது அமெரிக்கா, இஸ்ரேல் நாடுகள் இணைந்து கடும் தாக்குதலை மேற்கொண்டு வருகின்றன. ஈரான் மற்றும் இஸ்ரேல் நாடுகளும் மாறி மாறி ஏவுகணை தாக்குதலில் ஈடுபட்டு வரும் நிலையில் கடந்த பிப்ரவரி மாதம் 28ஆம் தேதி முதல் ஈரான் மீது நடத்தப்பட்ட நூற்றுக்கணக்கான ஏவுகணை தாக்குதல்களில் இதுவரை 1300 பேர் உயிரிழந்துள்ளனர். லட்சக்கணக்கானோர் இடம்பெயர்ந்துள்ளனர். ஈரானின் புதிய அதிபர் மசூத் பெசஸ்கியன் தனது வளைகுடா அண்டை நாடுகளிடம் மன்னிப்பு கோரிய போதிலும் பஹ்ரைன், கத்தார், சவுதி அரேபியா மற்றும் ஐக்கிய அரபு அமீரகத்தின் மீது ஈரான் ஏவுகணை தாக்குதல்களை தீவிரப்படுத்தியுள்ளது. இந்நிலையில் ஈரான் தலைநகர் டெஹ்ரானிலிருந்து சுமார் 15 கிலோமீட்டர் தொலைவில் தெற்கு பகுதியில் அமைந்துள்ள ஷார்-இ-ரே எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தின் மீது நேற்று முன்தினம் இரவு இஸ்ரேல் போர் விமானங்கள் வான்வழி தாக்குதலை நடத்தின. இந்த தாக்குதலில் சுத்திகரிப்பு நிலையத்தில் இருந்த எண்ணெய் சேமிப்பு கிடங்குகள் வெடித்து சிதறி பெரும் தீ விபத்து ஏற்பட்டது. இந்த விபத்தில் சுமார் 1,95,00,000 லிட்டர் எரிபொருள் எரிந்து நாசமானது. மேலும் தொழிலாளர்கள் மற்றும் தீயணைப்பு வீரர்கள் பலர் காயமடைந்துள்ளனர். இந்த சுத்திகரிப்பு நிலையமானது ஈரானின் ஒட்டுமொத்த தினசரி பெட்ரோல் மற்றும் டீசல் நுகர்வில் 6% ஈடு செய்கிறது. இந்த தாக்குதலால் டெஹ்ரான் மற்றும் அல்போர்ஸ் மாகாணங்களில் எரிபொருள் விநியோகம் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது.